மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த திருநாங்கூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் நாங்கூர் ஸ்ரீ நாராயண பெருமாள், அரிமேய விண்ணகரம் ஸ்ரீ குடமாட கூத்தர், ஸ்ரீ செம்பொன்னரங்கர், ஸ்ரீ பள்ளிக்கொண்ட பெருமாள், ஸ்ரீ வன் புருடோத்தம பெருமாள், ஸ்ரீ வைகுந்தநாதன், திருவள்ளக்குளம் ஸ்ரீ அண்ணன் பெருமாள், திருமேனிக்கூடம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள், கீழச்சாலை ஸ்ரீ மாதவ பெருமாள், பார்த்தன்பள்ளி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள், காவாலம்பாடி கோபாலன் என மொத்தம் 11 தலங்கள் அமைந்துள்ளன. இந்த தலங்களில் ஆண்டுதோறும் தை அமாவாசைக்கு மறுநாள் தங்க கருட சேவை உற்சவம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு கருட சேவை உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கருட சேவையை முன்னிட்டு திருநகரி ஸ்ரீ கல்யாண ரெங்கநாதர் கோயிலிலிருந்து திருமங்கை ஆழ்வார் புறப்பட்டு 11 திவ்ய தேசங்களுக்கும் சென்று கருட சேவைக்கு வருமாறு பெருமாள்களுக்கு அழைப்பு விடுத்தார். அவரது அழைப்பை ஏற்று 11 கோவில்களிலிருந்து உற்சவர் பெருமாள்கள் புறப்பட்டு நாங்கூர் மணிமாடா கோயிலில் எழுந்தருளினர். அவர்களை திருமங்கை ஆழ்வார் வரவேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் 11 பெருமாள்களுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இரவு 12 மணிக்கு மேல் மணிமாடா கோயிலில் ராஜகோபுர வாயிலில் மணவாள மாமுனிகளும் அம்சவாகனத்தில் குமுதவல்லி தாயாருடன் திருமங்கை ஆழ்வாரும் எழுந்தருளினர். இதனைத் தொடர்ந்து 11 பெருமாள்களும் ஒருவர் பின் ஒருவராக தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு 11 பெருமாள்களையும் ஒரே இடத்தில் தரிசித்து மகிழ்ந்தனர். மாவட்ட காவலர் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.